ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்காலிகமாக பணியாற்றி வந்த ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்கள் 47,000 பேர்த்த நிரந்தர பணியாக்குவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. தற்காலிகமாக பணியாற்றி வந்த ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் என 47,013 பேர்த்த நிரந்தர பணியாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. நிரந்தர பணியிடங்கள் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் அமைச்சு பணியாளர்கள் என 47,013 பேர்த்த தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியிடங்கள் தொடர் நீட்டிப்பு செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைச்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் 47,013 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. பள்ளி கல்வித்துறையில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த நடவடிக்கை பள்ளி கல்வித்துறை எடுத்திருக்கு. இந்த 47,000 தற்காலிக பணியிடங்கள் இப்போது நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. 10 ஆண்டுகளாக தொடர் நீட்டிப்பு செய்யப்பட்டு வந்த தற்காலிக பணியிடங்கள் தற்போது நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் முதுகலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் அமைச்சு பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கு. இது ஆசிரியர்களுக்கான பள்ளி ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையும் நிறைவேறியிருக்கு. பள்ளி கல்வித்துறையில் 28,030 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உட்பட 47,000 தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரமாக்கியிருக்காங்க. இது குறித்து பள்ளி கல்வித்துறையில் அரசாணையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையில் முதன்மை கல்வி அலுவலர், மெட்ரிக் பள்ளி ஆய்வாளர், சட்ட அலுவலர் உட்பட 55 வகையான பணியிடங்கள் இருப்பதா சொல்றாங்க. இந்த பணியிடங்கள்ல 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமாக பணியாற்றும் பணியாளர்களை நிரந்தரம் செய்வது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் தலைமையில ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. இந்த குழுவின் கூட்டம் கடந்த ஆண்டு பிப்ரவரியில நடந்துச்சு. இந்த கூட்டத்துல தற்காலிகமாக இருக்கக்கூடிய 52,578 பணியிடங்கள்ல 47,013 பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில ஆசிரியர் மற்றும் பல்வேறு ஆசிரியர் அல்லாத 5,418 தற்காலிக பணியிடங்கள்ல பணியாற்றுவோர் ஓய்வு பெற்றவுடன் அந்த பணியிடங்களை ரத்து செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த முடிவுகளை ஏற்று உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என பள்ளி கல்வி இயக்குனர் சார்பில் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழ்நாடு அரசு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத 47,013 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி தற்போது அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதே போல 5,418 பணியிடங்கள்ல ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணியிடங்கள் ரத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவுல சொல்லியிருக்காங்க. இது பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர், அமைச்சு பணியாளர்கள் உள்ளிட்ட பணியிடங்களை நிரந்தரம் செஞ்சிருக்கிற அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பள்ளி ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று தற்போது நிறைவேறியிருக்கு. நன்றி.